இந்து மதம் அசைவ உணவை பற்றி என்ன சொல்கிறது? சம்ஸ்கிருதம்லாம் இப்போ நான் கொண்டு வரல, எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழில் சொல்கிறேன். திருவள்ளுவர் 2 குறள் போட்டிருக்கார். ஒன்று, அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. நெய் விட்டு 1000 யாகம் பண்ணுறதை விட உயிர்களை கொன்று தின்னாமல் இருக்கிறது பெரிய புண்ணியம். நீங்கள் 1000 யாகம் பண்ணுறதும் சரி, வெஜிடேரியனாக இருக்கிறதும் சரி என்று சைவ உணவினுடைய பெருமையை அப்படி சொல்லியிருக்கிறார். இன்னொரு குறளில் என்ன சொல்கிறார்? கொல்லான் புலான் மறுத்தானை எல்லா உலகமும் தொழும். ஒருத்தன் உயிர்களை கொல்லக்கூடாது, 1. 2, இன்னொருத்தன் கொண்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லாமல் புலால் மறுத்தான், கொல்லான் புலால் மறுத்தானை எல்லா உலகம் தொழும். எல்லா உலகமும் தேவர்கள் முதற்கொண்டு வணங்குவாங்க அவனை அப்படின்னு. அதில் மறைமுகமாக அவர் என்ன கருத்தை வைக்கிறாருன்னா, அது ரொம்ப சுவையான உணவுங்கிறத சொல்கிறார். அது எவ்வளவு சுவையானதுன்னா, அதை விடுறதுங்கிறது ஒரு பெரிய தியாகம். அதை எல்லோரும் செய்ய மாட்டான். அப்படி ஒருத்தன் செஞ்சிட்டான்னா தேவர்கள் முதற்கொண்டு அவனை வணங்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு கருத்து, கொல்லாமை என்று ஒரு அதிகாரமே போட்டிருக்கார் வள்ளுவர். இந்து மதத்தின் சாரமாக திருக்குறள் காணப்படுகிறது. ஸ்மிருதிகளில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் அவர் குறள் வடிவிலே எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அப்போது அதில் என்ன சொல்லுதுன்னா, அசைவ உணவு தவிர்க்கத்தக்கது அப்படின்னு இந்து மதம் சொல்லுது. அந்த கருத்தை தான் அவர் அப்படி சொல்கிறார். எந்த ஸ்மிருதியை பொருட்டினாலும் அப்படி தான் இருக்குது.